வளமான உறுதியான வாழ்க்கைக்கு அடுத்த வார்த்தை 1 கொரிந்தியர் 13:6 அநியாயத்தில் சந்தோஷப்படாமல். நம்ம பொதுவாக அன்புக்கு பயன்படுத்துகிறோம். அதே வேளையில வளமான உறுதியான குடும்ப வாழ்க்கைக்கு அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை அநியாயத்திலே சந்தோஷப்படாமல், rejoicing not with the iniquity. அதாவது இந்த அநியாயத்தில் அதாவது அவருடைய கருப்பொருள் என்னவென்றால், ஒருவர் நமக்கு விரோதியான ஒருவர், தீமைக்கு ஒருவர், ஒரு விபத்து, ஒரு வியாதி, எதுவும் அவருக்கு நடக்கிறது, உலகம் நினைக்கிறோம் என் ஜபந்தான் இல்லை என்பானவர்களே, அநியாயத்திலே சந்தோஷப்படாதீர்கள். அதாவது குடும்ப வாழ்க்கையில கூட don't enjoy in a sinful life. அநியாயத்துல ஒருவேளை அவளுக்கு நடந்திருக்கலாம், அதற்காக என் அன்புடைய பிள்ளையே நீங்கள் don't rejoice in their iniquity. அவனுடைய பலவீனத்தில், அவனுடைய சுகவீனத்தில், அவருடைய அந்த தோல்வியில் மகிழ்ச்சியா இருக்காதீர்கள். அது குடும்ப வாழ்க்கைக்கு நல்லதல்ல. அடுத்த குறிப்பு அதில் சொல்லப்பட்டிருக்கிறது, சத்தியத்தில் சந்தோஷப்படும். இன்றைக்கு பிரச்சனை வரும்போது சத்தியம் தவிடுபடியாகிறது. பிரச்சனை வரும்போது எவ்வளவு சத்தியம் கேட்கிறாங்க, ஆழமான சத்தியங்கள். மிகப்பெரிய பிரம்மாண்டமான சபைக்கு போகிறார்கள், பிரபலமான ஊழியத்துல வளர்க்கப்படுகிறார்கள். ஆனால் பாடுகள் வரும்போது, பிரச்சனை குடும்பத்தில பிரச்சனை வரும்போது அநேக குடும்பங்களில் நாங்கள் பார்த்திருக்கிறோம், சத்தியம் பேசும்போது சத்தியம் எடுபடுவதில்லை. உங்க சத்தியத்தை ஓட வச்சீங்க. அப்படியானால் குடும்ப வாழ்க்கையை கட்டுவது சத்தியம் மட்டும்தான். அந்த வசனம் சொல்லுகிறது, சத்தியம்தான் உங்களை சந்தோஷப்படுத்தும். திரும்ப சொல்லுகிறேன், என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற குடும்பங்களில பிரிவினையோடு, போராட்டங்களோடு, பயமான எண்ணங்களோடு, வாழ்க்கையின் ஏற்றத்தாழ்வோடு கொடுக்கிற என்னுடைய பிள்ளையே, சத்தியம்தான் உங்களை சந்தோஷப்படுத்தும். அப்படியானால் அந்த சத்தியம் கணவனையும் சந்தோஷப்படுத்தும், மனைவியும் சந்தோஷப்படுத்தும். இன்றைக்கு பிரச்சனை என்னவென்றால், இன்றைக்கு சபை தேவையில்லை, சத்தியம் தேவையில்லை, போதகர் தேவையில்லை, எனக்கு யாருமே தேவையில்லை, நானே எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வேன். இல்லை என்பவர்களே, உடைய வாழ்க்கை தறிக்கெட்டு போய்விடும். இட் இஸ் நாட் எ ஸ்ட்ராங் ஃபேமிலி. குடும்பம் இருக்கும், ஆனால் ஒரு ஆழமான அஸ்திவாரமுள்ள வளமுள்ள ஒரு குடும்பத்தை உங்களால் அமைக்க முடியாது. எனவேதான் எபேசியர் 5:25 சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவிகளே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். நான் சொன்ன பத்தியில நிறைய காரியங்கள், சாந்தம், பொறுமை, அமைதி, இது இல்லை. பொதுவாக நீங்க என்னோட வளங்களா இருக்கலாம். அப்படி பார்க்கிற குடும்பங்கள் 1000ல் 1 கணவனுக்கு மனைவிக்கு ஏற்ற கணவன், கணவனுக்கு ஏற்ற அப்படி அமைவதில்லை. மிக பிரபலமான ஊழலுக்கே அமைவதில்லை. ஜான் வெஸ்லியுடைய மனைவி அவருக்கு ஏராளமான துன்பங்களை கொடுத்தவர்கள், ஆனாலும் அந்த மனைவியோடு அவர் வாழ்ந்தார்.